அதுக்கப்புறம் பேப்பர் டூவில் வந்து 4th யூனிட்டு, 6th யூனிட்டு, 7th 8th யூனிட்டு, 9th யூனிட், அப்புறம் 11th 12th, 13th யூனிட். இது எல்லாமே ரொம்ப தெளிவாக படிச்சுங்க. இதோட சிலபஸ் அப்படியே எல்லாமே மெர்ஜ் ஆகுது GS2. அங்கே நீங்கள் பயங்கரமாக படிச்சுட்டு வர முடியாது. அங்கே கொஞ்சம் தான் படிக்க முடியும். அங்கே இருக்கிற கரண்ட் அஃபேர்ஸ், அப்ளிகேஷன் பார்ட்டு, தியரி பார்ட்டு எல்லாமே இதுலேருந்து அதுக்கு போயிடும். இதை பயங்கரமாக படிங்க. இதுக்கு எக்ஸ்டென்சிவாக நோட்ஸ் ஒர்க் பண்ணுங்க. நான் சில நோட்ஸ் மட்டும் இப்போ வேணால் உங்களுக்கு நீங்கள் சாரோட இது மட்டும் இது பண்ணுங்கள், ரைட்டுங்களா? நான் லேட்டராக நீங்கள் எல்லாம் உங்களுக்கு முடிச்சிட்டாங்கன்னா நான் என் நோட்ஸ் தர சொல்கிறேன். நான் அப்போ மட்டும் ஒரு வாட்டி பார்த்துங்க. அப்போ தான் அது ஹோலிஸ்டிக்காக இருக்கும். சின்ன சின்னதாக எடுத்து வச்சுருக்கோம், உங்களுக்கு புரியாது. இதுனா சார் நான் நல்லா தெளிவாக எடுத்து வச்சுருப்பாரு. ஸோ அதை பார்த்துங்க. இந்த நான் சொன்ன சாப்டரை தயவுசெய்து ரொம்ப தெளிவாக படிங்க. ஏன்னா இது அப்படியே GS2 அங்கே மெர்ஜ் ஆகுது, ரைட்டுங்களா? அப்போ நீங்கள் இதை பண்ணுறப்ப என்னென்னா, யூனியன் கவர்மெண்ட்டில் என்னென்னலாம் பிரச்சனை இருக்குது, ஸ்டேட் கவர்மெண்ட் யூனியனுக்கு என்னென்னலாம் ரிலேஷன்ஷிப் இருக்குது, இதில் இருக்கிற லா கமிஷன் ரிப்போர்ட் அதை எடுத்து அந்த லா கமிஷன் ரிப்போர்ட்டை மட்டும் எழுதுங்க. உள்ளே என்ன இருக்குதுன்னு இதுலேயும் அதே தான். உள்ளே டீப்பாக போகாதீங்க. லா கமிஷன் ரிப்போர்ட் எத்தனாவது லா கமிஷன் என்ன சொன்னாங்கன்னு எழுதிங்க. கவர்னருக்கும் சிஎம்குள்ள ரிலேஷன், இல்லைன்னா யூனியனுக்கும் ஸ்டேட்டுக்குள்ள ஃபினான்ஷியல் ரிலேஷனில் என்ன சொல்லியிருக்கு, இந்த 14th ரிப்போர்ட் ஆஃப் செகண்ட் இயர்ஸ், இந்த மாதிரி மட்டும் நீங்கள் சொன்னால் போதும். வேறு எதுவும் நீங்கள் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து பிஎஸ்யூவில் இப்போ ரீசெண்டாக கான்க்ளேவெல்லாம் நடத்தினாங்க, பிஎஸ்யூ கான்க்ளேவெல்லாம். அப்போ அதில் இந்த சில அஜெண்டா கொடுத்துருக்காங்க, இது இவ்வளோ அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் வந்து வே ஃபார்வர்டில் அந்த மாதிரி எழுதி விடுங்க. பிஎஸ்யூவில் இது அச்சீவ் பண்ண சொன்னாங்க, இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதோட மோஸ்ட்லி என்னென்னா இந்த இம்பேக்ட் ஆஃப் லிபரலைசேஷன் தான் கேட்பாங்க. இது வந்து GS3ல் எக்கனாமி செக்ஷன் வரும், ஓகேங்களா? சாப்டர் 3, பேப்பர் 2ல் சாப்டர் 3, அங்கே GS3ல் எக்கனாமியில் வந்துடும். அதனால் அதை இது பண்ணி அப்படியே அதை பார்த்துங்க. மற்றபடி மீதி பிளான்ஸ் அண்ட் ப்ரியாரிட்டிஸில் மட்டும் அது காலங்காலமாக கேட்டு தான் இருக்காங்க. இப்போதைக்கு இண்டிகேட்டிவ் பிளானிங் மட்டும் இது ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஆனால் பிளானிங் கமிஷன்லாம் போன பிறகு நித்தி ஆயோகோட கேள்வி வர ஆரம்பிச்சிச்சு இல்லை. அப்போ அந்த நித்தி ஆயோகோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன, அந்த நான் ஆல்ரெடி ரிப்போர்ட் சொன்னேன்ல, 3 இயர் ஸ்ட்ராட்டஜி ஒரு ரிப்போர்ட் இருக்குது. அந்த ரிப்போர்ட்லாம் சும்மா ஓவர்வியூ மட்டும் பார்த்துங்க. உள்ளே ரொம்ப நிறைய போய் படிக்காதீங்க. அது நீங்கள் படிக்கிற கரண்ட் அஃபேர்ஸில் வந்துடும். அதனால் ஓவர்வியூ மட்டும் பார்த்துங்க. அதில் அதுக்கப்புறம் இதில் டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் எப்போவுமே ஒரே கேள்வி தான் கேட்பாங்க, சேஞ்சிங் ரோல் ஆஃப் கலெக்டர் என்ன இருக்குது, கலெக்டர் அந்த டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், இது இவ்வளோதான். அந்த கேள்வி அவ்வளோதான் இருக்கும். அதனால் வந்து அதை வந்து எக்ஸ்டென்சிவாக அதை படிக்கிறப்போ அதை மட்டும் நல்லா படிங்க, ஓகேங்களா? அதை மட்டும் நல்லா படிச்சுங்க. மற்றபடி சிவில் சர்வீசஸும் அந்த சாப்டர் அது ஒன்று தான். என்ன புது ரிஃபார்ம் இருக்குது, புதுசாக என்ன சிவில் சர்வீசஸ் ரிஃபார்ம், என்னென்ன கமிட்டியெல்லாம், எல்லா கமிட்டியும் ஞாபகம் வச்சுங்க, லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சுங்க. இந்த சாப்டர் 8க்கும் சாப்டர் 9க்கும் இந்த கமிட்டி எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு நோட்டில் மெயின்டைன் பண்ணிங்க. இந்த கமிட்டி இருக்குது, இந்த கமிட்டி இதுக்கு நான் போட போகிறேன், ட்ரைனிங்னா இந்த கமிட்டி போடணும், ரெக்ரூட்மெண்ட்னா இந்த கமிட்டி ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க, எக்ஸாமினேஷன் ரெக்ரூட்மெண்ட்டில் தான் இந்த எக்ஸாமினேஷன் வரும். இந்த பேட்டர்ன்லாம் மாறினது அப்போ தான் மாறிச்சு. CSAT வந்தது, எத்திக்ஸ் வந்தது, எல்லாமே இதெல்லாம் ரெக்ரூட்மெண்ட்டில் வந்துடும். அப்போ இந்த சேஞ்சஸ்லாம் நடந்ததுக்கு எந்த கமிட்டி காரணம், இந்த கமிட்டியெல்லாம் எந்த ஆரம்பிங்க. அப்புறம் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டில் அதே தான். உங்களுக்கு இதில் 12th சாப்டரில் பார்க்குற மாதிரியே தான் பார்ப்பீங்க பேப்பர் 1ல். இதில் எக்ஸ்ட்ராவாக என்னென்னா இந்த CAG, கண்ட்ரோலர் ஜென்ரல் ஆஃப் அக்கௌண்ட், CGA, இவங்கெல்லாம் வருவாங்க. இவங்களோட ஆர்டிக்கல் தெரிஞ்சு வச்சுங்க. சாரி நடத்துவார் எல்லாமே. நான் தான் மறுபடியும் சொல்கிறேன், இது நான் சொல்கிறது உங்களுக்கு வேஸ்ட்டு தான். இருந்தாலும் வந்து சார் எல்லாமே இதை கவர் பண்ணிவிடுவார். இது எல்லாமே கவர் ஆகிடும் உங்களுக்கு. என்னென்னா நான் உங்களுக்கு அதோட இம்பார்ட்டன்ஸ் சொல்கிறேன் என் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து. ஏன்னா நான் எல்லாம் நிறையா படிச்சிருப்போம் இல்லை நாங்கள். அப்போ என் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து எது இதெல்லாம் இம்பார்ட்டனோ அதை மட்டும் நான் சொல்கிறேன். அதனால் நீங்கள் அதை நோட் பண்ணி வச்சிங்க. அப்போ யூஸாக இருக்கும். நடத்திட்டு வரப்போ உங்களுக்கு அப்போ யூஸாக இருக்கும். அதை மட்டும் பார்த்துங்க. இது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் இன் சிண்டிமெண்ட் சாப்டர் 10 வந்து ஃபுல்லாகவே அந்த செகண்ட் ARC சின்ன சின்ன கமிட்டி பண்ண ரெக்கமெண்டேஷன்லாம் எப்படியெல்லாம் வந்து இந்த அட்மினிஸ்ட்ரேஷனை ரிஃபார்ம் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் கமிட்டி வந்தது, என்ன ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த சாப்டர் உங்களுக்கு GS2 பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ரெக்கமெண்டேஷன் போடுறப்பெல்லாம் போட்டுருவீங்க. ரூரல், லோக்கல் இது ரெண்டும் அப்பத்துலேருந்தே அதே கேள்வி தான் கேட்டிருக்காங்க. எப்படி நீங்கள் 73rd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டோட இம்பாக்ட் என்ன அப்படின்னு தான் கேட்பாங்க. அதே மாதிரி தான் 74th. அப்புறம் அதில் வந்து நியோ லோக்கலிசம்னு ஒரு புதுசாக ஒரு கான்செப்ட் இருக்கும், குளோபல் லோக்கல் டிபேட்னு சொல்லிட்டு, அதுவும் சார் சொல்லி தந்துடுவாங்க.
நியோ லோக்கலிசம் மட்டும் கொஞ்சம் அதை கொஞ்சம் பார்க்குறப்ப கொஞ்சம் நல்லா பார்த்துங்க. மற்றபடி இந்த டெவலப்மெண்ட் டைனமிக்ஸ்னு பேப்பர் 2ல் இங்கே வருது ரைட்டுங்களா. இந்த டெவலப்மெண்ட் டைனமிக்ஸ் தான் வந்து டைனமிக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் அங்கே பண்ணியிருப்பாங்களே மேரி பார்க்கட் ஃபாலெட்லாம். ஸோ அதோட இங்கெல்லாம் லிங்க் பண்ணலாம் நீங்கள். அடுத்து லா அண்ட் ஆர்டர் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து கிரிமினலைசேஷன் ஆஃப் பாலிடிக்ஸும் போலிக் பப்ளிக் ரிலேஷனும் ரிஃபார்ம்ஸ் அண்ட் போலீஸும் தான் மோஸ்ட்லி கேட்டிருக்காங்க. பழசெல்லாம் இந்த கமிஷன்லாம் கேட்பாங்க, நேஷனல் போலீஸ் கமிஷன் பற்றி சொல்லுங்கள் 1, 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ அவ்வளோ பெருசாக அது இல்லை. இதில் தான் அந்த இன்வெஸ்டிகேட்டிவ் ஏஜென்சிலாம் வருது. இப்போது சிபிஐ, இடி இதை பற்றியெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். இவங்களோட ஃபங்க்ஷன் என்ன, இவங்களோட இம்பேக்ட் என்ன அப்படின்னா நீங்கள் இதெல்லாம் தெரிஞ்சு. ஏன்னா உங்களோட சாப்டரில் டேரெக்டாக லிங்க் ஆகுது. எங்கேயோ நீங்கள் படிக்கிறது, நியூஸ் பேப்பரில் படிக்கிறது, இன்வெஸ்டிகேட்டிவ் ஏஜென்சி இது எல்லாமே இதில் தான் இருக்குது ரைட்டுங்களா. பேராமிலிட்ரி ஃபோர்ஸஸ், மெயின்டெனன்ஸ் இன் லா ஆர்டர். இப்போ மணிப்பூர்லலாம் பேராமிலிட்ரி ஃபோர்ஸஸ் தான் இருக்காங்க, அவங்க தான் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அப்போ இதெல்லாம் நீங்கள் அந்த எக்ஸாம்பிளாக போடணும். ஸ்டாட்டிக் நீங்கள் எழுதுருவீங்க, எக்ஸாம்பிள் போடுறப்ப கரண்ட் எக்ஸாம்பிள் கொடுங்க. அதுக்காக தான் இதெல்லாம் யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் 14 சாப்டரில் என்ஹெச்ஆர்சி இருக்குது. என்ஹெச்ஆர்சிக்கு ஒரு கமிட்டி இருக்குது, அந்த கமிட்டியை போட்டு எழுதுருங்க. இவர் இதை சொன்னார், இவர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ணிடுங்க. அதில் தான் மற்றபடி கரப்ஷன் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனும் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் இதில் இருக்குது. டிசாஸ்டர்னா அதே தான், நீங்கள் அதே என்டிஎம்ஏ பாலிசி அங்கே என்ன படிச்சிங்களோ 3ல் என்ன படிச்சிங்களோ அதே தான் நீங்கள் எழுத போகிறீங்க. எக்ஸ்ட்ராவாக இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் ரிலேட்டடாக இந்த பேப்பர் 1ல் இருக்கிற சில கான்செப்டை இதில் போடுவீங்க, அவ்வளோதான். இதுதான் பேப்பர் 1. பேப்பர் 2க்குள்ள இது ப்ராடராக இதுதான் வச்சுங்களேன். மீதியெல்லாம் சார் நான் தான் சொல்கிறேனுங்க, நான் எதுவுமே எனக்கு தெரியாது, ஒன்றுமே தெரியாது. நான் நோட்ஸே சரியாக எடுக்க மாட்டேன். ஃபஸ்ட்டு வாட்டி ஒரு சைக்கிள் நடத்தினப்போ, செகண்ட் சைக்கிள் அப்போ நோட்ஸ் லைட்டாக எடுக்க மாட்டேன். ஆனால் எனக்கு புரியல. அப்புறம் தேர்ட் வாட்டி எல்லாம் தான் சார்கிட்ட படிக்கிறப்ப தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக கேட்டேன். அந்த தப்பை நீங்கள் பண்ணாதீங்க. நீங்களே கொஞ்சம் அட்வான்ஸாக ஒர்க் பண்ணுங்கள். இந்த மாதிரி தனித்தனியாக நான் சொன்ன அந்த மேப்பெல்லாம் போடுங்க. கொஷின்ஸ் பாருங்கள். கொஷின்ஸை பார்த்துட்டு சார் நடத்தின டாப்பிக்லேருந்து நீங்களாக ஆன்சர் எழுதுங்க, சார்கிட்ட கொடுங்க. சார்கிட்ட கேளுங்க, சார் இது என்னால் எழுத முடியல, என்ன எழுதணும், வாயில் மட்டும் சொல்லாதீங்க, எழுதி பேப்பராக அவர்கிட்ட கொடுங்க. அப்போ தான் நான் மறுபடியும் சொல்கிறேன், அப்போ தான் உங்களோட ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகே இது மிஸ் ஆயிருக்குன்னு சொல்ல முடியும். நீங்கள் நான் என்னால் எழுத முடியலன்னு சொல்ல, நீங்கள் 4 லைன் 5 லைன் கூட எழுதுங்க, ஆனால் எழுதிருங்க. இல்லைன்னா நீங்கள் என்னென்னலாம் அந்த டாபிக் பற்றி படிச்சிங்களோ அதே எழுதி வச்சுருங்க. அதை எழுதிட்டு போய் காமிங்க, அப்போ தான் அவங்களாலையும் சொல்ல முடியும். ஸோ அது ஈஸியாக இருக்கும் அவங்களுக்கு. ஓகேங்களா, இவ்வளோ தான். மற்றபடி ஆப்ஷனல் நான் ஆக்சுவலாக சொல்லவே மாட்டேன். நான் சார் கேட்டதுனால நான் சொல்கிறேன், என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்க்காக நான் சொல்கிறேன். நான் சார் எல்லாமே கவர் பண்ணிவிடுவாங்க. எப்படி நான் அந்த எஸ்ஏ இது பண்ணலையோ அதே மாதிரி தான் ஆப்ஷனல் சார் தான். அவர் என்ன சொல்கிறாரோ நான் அப்படியே கேட்டேன், எனக்கு அது ஒர்க் அவுட் ஆச்சு. நான் நடுவில் சில இன்ஸ்டியூட்டில் போய், நான் டெல்லி இன்ஸ்டியூட் பேஸ்டு இன்ஸ்டியூட்டில் நான் டெஸ்ட் எழுதியிருக்கேன், சும்மா எழுதி பார்த்துருக்கேன். நான் ஒரே பக்கம் எழுதிட்டு இருக்கும் என்னதான்னா ரெண்டும் பெருசாக வித்தியாசம்லாம் இல்லை. அப்போ அப்புறம் தான் ஒன்றுத்தையே ஃபாலோ பண்ணலான்னு சொல்லி இது பண்ணிவிட்டேன். அங்கே கொஷின் பேப்பர் மட்டும் வாங்கி பார்த்துப்பேன், அதில் விட மாட்டேன். ஏன்னா ட்ரெண்டில் என்ன இருக்குன்னு நமக்கு தெரியணும்ல, அதனால கொஷின் பேப்பர் மட்டும் அங்கே வாங்கி பார்த்துப்பேன். மற்றபடி அவ்வளோதான். டெஸ்ட்டு எழுத ஆரம்பிங்க. இதில் ரைட்டிங் ஸ்கில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பேப்பர் 1க்கு பேராவாக இருக்கட்டும், பேப்பர் 2 கன்ஃபார்மாக பாயிண்டில் எழுத ஆரம்பிங்க. பாயிண்டில் நல்ல மார்க்ஸ் வரும், கண்டிப்பாக நல்ல மார்க்ஸ் வரும். பேப்பர் 1ல் பேராவும் எழுதுங்க, பாயிண்ட்ஸ் எழுதுங்க, மாற்றி கூட நீங்கள் எழுதலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. தியரினா அது பேரால் வந்தால் தான் நல்லாயிருக்கும், கண்டினியூட்டி வரதுக்காக. சில ஏரியாவில் பாயிண்ட்ஸ் இருங்க. சில பேப்பர் இதெல்லாம் டாப்பர் பேப்பர் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். நான் பெரிய டாப்பர்லாம் இல்லை, ஆனால் கொஞ்சம் ஓரளவு நல்லா எழுதுவேன். அதனால் என் பேப்பர் இருக்குது, நீங்கள் எங்கே பார்த்துங்க. லூக்மான் ஐஏஎஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, அவங்களோடதுல சில டாப்பர் பேப்பர்லாம் இருக்கும். அதில் அந்த ஒரு ரேங்க் விட்டுருங்க, பப்பாடில் அதிக மார்க் எடுத்திருப்பாங்க, 300, 280க்கு மேலே அந்த மாதிரி. அவங்களோட பேப்பர்லாம் சும்மா எடுத்து பாருங்கள், எப்படி இருக்கும், கோத்ரூ பண்ணி பாருங்கள். வேறு எதுவும் உள்ள கொஸ்டின் பார்க்காதீங்க, அது ரொம்ப டஃப்பாக இருக்கும். அவங்களோட கொஸ்டின் ரொம்ப டஃப்பாக இருக்கும் அந்த கொஸ்டின்ஸ், ரைட். ஆனாலும் நீங்கள் அதை ரொம்ப இது பண்ணி கான்சன்ட்ரேட் பண்ணாதீங்க. அவங்களோட பேட்டர்ன் எப்படி எழுதுறாங்கன்னு பாருங்கள். அந்த கேள்வி கேட்டதை எப்படி அட்ரஸ் பண்ணாங்க, பேராகிராஃபாக எழுதுறாங்களா, ஓப்பனிங் இது என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி இல்லை ஒன்று மட்டும் தெரிஞ்சுங்க, பப்பான்றப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா பேசிக்ஸை நீங்கள் எப்போவுமே புரிய வைக்கணும் எக்ஸாமினருக்கு. இப்போ நீங்கள் 10 மார்க் 15 மார்க் அந்த மாதிரி அப்படி இருந்துச்சுன்னு நினச்சிங்களேன். இப்போ 10 மார்க் இருக்குன்னா அந்த பேசிக்ஸ் சின்னதாக ஒரு 2 லைன் 3 லைன் எழுதணும். மேலே கேட்டிருக்க கான்செப்டை பேசிக்ஸ் எழுதணும். இதே 15 ஆச்சுன்னா அதுக்கு ஒரு பேராவே எடுத்துக்கணும். நம்ம அந்த பேசிக்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணாமல் நீங்கள் போகக்கூடாது, நீங்கள் ப்ரெஸ்யூம் பண்ணக்கூடாது ஜிஎஸ் மாதிரி இது பேசிக் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்ட்டு. அந்த கான்செப்ட் இதெல்லாம் ப்ரொஃபஸர் அவங்க கரெக்ஷன் பண்ணுறது. ஸோ அவங்க எப்படி பார்ப்பாங்கன்னா பேசிக்ஸ் இருக்கா, மேலே கேட்ட கேள்விக்கு ஆன்சர் இருக்கா, அதுக்கப்புறம் என்ன ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க, ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்களா, அதுக்கப்புறம் என்ன சொல்யூஷன் இது கொடுத்துருக்காங்க, கன்க்ளூஷன் என்ன இருக்குது, மேலே கொஸ்டினுக்கு கன்ஃபார்ம் ஆகுதா கன்க்ளூஷன், இதுதான். ஓகேங்களா, அந்த மாதிரியே பண்ணுங்கள், அதுதான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும்.
அதுக்கப்புறம் வந்து அதே மாதிரி சில கீ டேர்ம் கொஸ்டின்ல இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், புரியவே புரியாத ஒரு டேர்ம் வந்து மாட்டிக்கிச்சு, நம்ம அந்த கீ டேர்மை ஒரு இடத்துல எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க. 3 லைன் 4 லைன் அதை எப்பவுமே எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ண பாருங்க, அந்த கீ டேர்மை மட்டும். அதே மாதிரி இதை மட்டும் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணி எப்போவுமே இதில் அந்த ஜிஎஸ்லேயே சொல்ல மறந்துட்டேன் நான், அவங்ககிட்டயும் சொல்லிவிடுங்க. நீங்கள் என்னென்னா அண்டர்லைன் மஸ்ட். அண்டர்லைன் இல்லாமல் கேள்வி எந்த ஆன்சரையும் வந்தாதீங்க. அண்டர்லைன் இல்லாமல் அண்டர்லைன் நீங்கள் பண்ணிட்டீங்க, இப்போ ஒரு பாயிண்ட் போடுறீங்கன்னா அதில் ஏதோ ஒன்று பண்ணுறீங்கன்னா இதில் ஒன்றுத்துக்கு தான் அண்டர்லைன் பண்ணுவீங்க, மறுபடியும் ரெண்டாவது ஒரு பாயிண்ட் போடுறீங்க, இதில் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டாக இருக்குது, பயங்கர டேட்டாவாக இருக்குது, டைரெக்டாக அந்த கொஸ்டினை ஹிட் பண்ணுதுன்னா அது ஒரு பாக்ஸ் போட்டுருது. அதே மாதிரி தான் ஆப்ஷனல்லையும் உங்களுக்கு அந்த திங்கர், இது சூட்டபிளான திங்கர் நான் இந்த போட்டிருக்க ஆன்சர்னா அந்த திங்கர் பாக்ஸ் போட்டுருங்க. இல்லை எனக்கு அந்த திங்கர் வந்து மைல்டாக தான் தெரியுறாரு, இதுக்கு வரும், இந்த ஆன்சர் க்ளோஸாக இருக்கு, நான் லிங்க் பண்ணுறதுக்காக போட்டிருங்கன்னா அண்டர்லைன் மட்டும் பண்ணிவிடுங்க. இல்லை எனக்கு அது ஞாபகமே வரல, சும்மா போடணும்னு நான் திங்கரை போட்டிருக்கேன்னா எதுவுமே பண்ணாதீங்க, திங்கரை மட்டும் போட்டுருங்க. ரைட்டுங்களா? அண்டர்லைன் மஸ்ட்டு, இந்த மாதிரி பாக்ஸ் போடுறது மஸ்ட். ஸோ அதனால் அதை இது பண்ணிவிடுங்க. மற்றபடி ப்ரெசன்டேஷன்லாம் உங்களுக்கு எழுத வந்துடும், எழுத ஆரம்பிங்க. ரைட்டிங் தான் ஆப்ஷனலில் முக்கியமானது. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நல்லா பார்த்துங்களேன், உங்களுக்கு ஒரு இவ்வளோ புக்லெட்டை தந்துட்டு இந்த கொஸ்டின் தான் ரிப்பீட் ஆக போகுதுன்னு சொல்லிட்டான், இதுக்கப்புறமும் நீங்கள் பண்ணலைன்னா அது யார் தப்பு? ரைட்டா? அப்போ அது உங்களோட தவறாக தான் இருக்கணும். அதனால் அதை எல்லாத்தையும் டெஸ்ட் எழுத ஆரம்பிங்க, நோட்ஸை சிறுசாக மாற்றுங்க, ரிவைஸ் பண்ணுற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு போங்க. இது படிக்கிறப்பவே ஏன்னா ஒன்று ஞாபகம் வச்சுங்க, திங்கர் மட்டுமே படிச்சுட்டு இருக்குமே அப்படின்னா அந்த நேரம் மற்ற ஜிஎஸ் சப்ஜெக்ட்லையும் படித்து வச்சுங்க. பின்னாடி போய் இந்த சிலபஸ் பார்க்க சொன்னால டெய்லி சிலபஸ் பார்த்துட்டாரு, இது ஒரு ஐடியா வரும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் சிலபஸ் பார்த்துட்டு கொஞ்சம் சிலபஸில் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிட்டீங்க, எல்லா சிலபஸும் உங்களுக்கு வருது, இதில் எழுதலாம், இதில் எழுதலாம் அப்படின்னு அந்த ப்ராக்டிஸ் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் உள்ள கொஸ்டின் போங்க. ஏன்னா நீங்கள் யாரும் இன்னும் ஒரு சைக்கிள் ஆஃப் இதை கூட முடிக்கல இன்னும் நீங்கள், அதனால் டேரெக்டாக கொஸ்டின் போயிடாதீங்க. சிலபஸை பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சம் நடத்த போங்க, உங்களுக்கு ஒரு ஐடியா பிக்சர் கிடச்சுன்னா அதுக்கப்புறம் உள்ள கொஸ்டின்குள்ளே போங்க. சரிங்களா? அவ்வளோதான். வேறு ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருக்குங்களா? சொல்றீங்க டெஸ்ட் எழுதுறோம், நம்ம கண்டென்ட் இருக்கு, அது டெலிவரி பண்ணும்போது அந்த குறிப்பிட்ட டைம்ல டெலிவரி பண்ணல ஒரு நேரோவா போயிட்டு டெலிவரி பண்ணிடுவோம். பட் கண்டென்ட் எக்ஸாம் ஸ்கூல் ஆன்சர் பார்த்தா நம்ம என்ன வேணும் பேசுவோம் அதே கண்டென்ட், ஆனால் கண்டென்ட் இல்ல, அது ஒரு இதா இருக்கு. அது இல்லாமல் ரொம்ப டைம் இருக்குது, மீன்ஸ் சுற்றி இல்லை, நான் ஸ்ட்ரெயிட்டா பாயிண்ட் சொல்லுவான்ற மாதிரி நம்ம யோசிக்கிறதுலேயே டைம் நிறைய போகுது. ஒரு 7 மினிட்ஸ் நிறைய போட்டு அது ஸ்டார்டிங்கில் இருக்க தான் செய்யும். என்னென்னா நம்ம அப்படி தானே வச்சுருப்போம், சிலது 7 அப்புறம் 11 மினிட்ஸ் வச்சுருக்கீங்களா, 10 15க்கு ரைட்டுங்களா? இப்போ இந்த 7ல் ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, 30 to 45 செகண்ட்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் ஒரு கிராஸ் பண்ணுறதுக்கே கரெக்டாக போயிடும். அப்போ எஃபெக்டிவாக அவங்ககிட்ட இருக்கிறது 6 மினிட் தான். ரைட்டுங்களா? இந்த 6 மினிட்ல என்ன வருதோ அதான் ஆன்சர், அதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. டைமிங் தான் இதில் நமக்கு ஒரே முக்கியமான விஷயம். டைமிங் அதை தவிர்த்து நம்மளால போகவே முடியாது. உங்களுக்கு என்னெல்லாம் கண்டென்ட் 2 பேஜில் எழுத போறீங்களோ இதெல்லாம் எழுதிட்டே வரீங்க, இங்கே 6 மினிட் ஆயிருந்தா அவ்வளோதான், முடிஞ்சிச்சுங்க ஆன்சர். அதில் மட்டும் நீங்கள் ஸ்டார்டிங் இனிஷியல் பீரியடில் வந்து நீங்கள் எடுத்துங்க, 15 மினிட்ஸ் எடுத்துட்டு ஃபுல்லாக கூட முடியுங்க. போக 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 இம்ப்ரூவ்மெண்ட் ஆக டைமிங் தான் நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் தரணும், ப்ரியாரிட்டி தரணும். ஸ்டார்டிங்கில் டைமிங் ப்ரியாரிட்டி தராதிங்க, ஆன்சரை மட்டும் ப்ரியாரிட்டி தாங்க. 20 மினிட்ஸ் கூட எடுத்துங்க, 30 மினிட்ஸ் கூட எடுத்துங்க. ஆனால் ஃபஸ்ட்டு எழுதுறப்போ ஒரு 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 டாப்பிக்கில் ஒரு 10 கொஸ்டின் அந்த எழுதுற வரைக்கும், ஒரு டாபிக்னா நான் அதான் சொன்னேன்ல, இப்போ ஒரு யூனிட் இருக்குன்னா அது கீழே ஒரு டாபிக் இருக்குல்ல, ப்ராசஸ் அண்ட் டெக்னிக் ஒரு டாபிக், கம்யூனிகேஷன் ஒரு டாபிக், மோரல் ஒரு டாபிக், இது எல்லாத்துலேயும் 10 கொஸ்டின் ஈச் எழுதுறப்ப வரைக்கும் நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இதெல்லாம் முடிக்கிறப்போ நீங்கள் டெஸ்ட் சீரிஸ் வந்துருப்பீங்க, அப்போ டைமிங் தான் நமக்கு மெயின். இதில் நீங்கள் கிராஸ் பண்ணுங்க. இந்த கிராஸ்ப் எதில் வரும்னா இந்த ஆன்சர் வச்சு தான் வரும், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வச்சு மட்டும்தான் வரும். அப்போ நாங்கள் முன்னாடி என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்துப்போம், ஒரு PYQ இருக்குன்னா அதை எடுத்துட்டு ஆன்சர் அப்போ வராது, எழுத முடியாததுனால டக்குன்னு எடுப்பேன். நான் இது இன்ட்ரோ மட்டும் எழுதிடுவேன். அதுக்கப்புறம் இதில் ஒரே வேர்டு எழுதுவேன், இதில் ஒரு வேர்டு எழுதுவேன், இந்த ஒரு வேர்டு இந்த ஒரு வேர்டு, அதுக்கப்புறம் சேலஞ்சஸ், இதில் ஒரு வேர்டு இதில் ஒரு வேர்டு, கன்க்ளூஷன் ஃபுல்லாக எழுதுவேன்.
இந்த மாதிரி தான் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சேன். எனக்கு எழுத வரல அப்போ ஸ்டார்டிங்ல, என்ன எழுதுறதுனே தெரியல. அப்போ நான் என்ன பண்ணுவேன், இனிஷியலா நான் கொஸ்டினை எழுதிட்டு, இது பெட்டர் தென் எழுதாம இருக்கிறதா? இப்போ இதோட அடுத்த லெவல் தானே நான் ஒரு வேர்டு எழுதுன்னு ஒரு சென்டென்ஸா மாத்த போறேன், ரைட்டுங்களா? அப்போ எனக்கு எதுவுமே வரலன்ற பட்சத்தை நான் இதை ஆரம்பிச்சேன். அப்புறம் நான் ஜீரோ என் மைண்ட்ல டிவைஸ் பண்ண ஐடியாவை நான் இவங்ககிட்ட சொல்ல முடியாது. இந்த பேப்பர் எடுத்துட்டு போய் காமிச்சேன். அப்பதான் சொன்னாங்க, இந்த பாயிண்டே வராது ஜி, இது ஏன் எடுத்துட்டு வந்தீங்க, இது தேவையில்லையே, இது 2 பாயிண்ட் பரவாயில்லையே. அப்பதான் எனக்கு ஒரு ஐடியா வருது, ஓகே இப்போ இதை நான் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம், இங்க நான் ஒரு ஆட் பண்ணலாம், ரைட்டுங்களா? அப்போ இது பண்றப்ப எனக்கு என்ன ஆச்சுன்னா, இந்த 30-45 செகண்ட்ஸ்குள்ள இந்த கொஸ்டின் என்னன்னு எனக்கு புரிஞ்சுட்டு இது வர ஆரம்பிச்சிச்சு. இது இப்போ அடுத்து என்னோட 6 நிமிஷம் இது எதை வச்சிருக்கு, என் கண்டென்ட் வச்சு மட்டும்தான் இருக்கு. இந்த கண்டென்ட்டை நான் எப்படி பிரிக்க போறேன், அந்த கொஸ்டின் எத்தனை பார்ட்ஸ் இருக்குன்னு பார்க்க போறேன். கொஸ்டின்ல அந்த எல்லா பார்ட்ஸும் அட்ரஸ் பண்ணணும் நான், ரைட்டுங்களா? இப்போ இந்த இதுல ஏதாவது சேலஞ்சஸ் இருக்கான்னு நான் பார்க்க போறேன். ஓகே, இதுல அதுக்கு நான் ஒரு சொல்யூஷன் தரப்போறேன். இப்போ கொஸ்டினை அவன் சேலஞ்சை மட்டுமே கேட்டான் அப்படின்னா நான் இதுல அதிகமா எடுத்துப்பேன், இது எல்லாத்தையும் கொஞ்சமா சொல்ல போறேன். பேசிக்ஸ் நான் கொஞ்சம் எழுதிடுவேன், சின்னதாக தான் எழுத போறேன். ஏன்னா இவன் டைரக்டா எதை ஹிட் பண்ணியிருக்கான், சேலஞ்சஸ் தான் ஹிட் பண்ணி. அப்போ நான் சேலஞ்சஸ் நிறைய பாயிண்ட் எழுத போறேன். அதுக்கப்புறம் சொல்யூஷனே அதே நான் ஈக்குவலா ஒரு 5-4 பாயிண்ட் எழுத போறேன். இவன் சொல்யூஷனே கேட்கலன்னா நான் எழுத போறேன், சொல்யூஷன் எழுத தான் போறேன். ஏன்னா சேலஞ்சஸோட எந்த கேள்வியும் நிறுத்த மாட்டாங்க, ஓகேங்களா? அப்போ நான் சொல்யூஷன் எழுதி தான் வைப்பேன், ஓகேவா? இப்போ இதுல இந்த மெயின் கேள்விக்கு எது, சேலஞ்சஸ் மட்டும்தான். அப்போ இந்த 6 நிமிஷத்துல அட்லீஸ்ட் நான் ஒரு 3 நிமிஷமாவது நான் இது கொடுத்தாதான் நான் இது எழுத முடியும். இதை நான் அங்கே டைம் பண்ணி பார்த்துன்னு இருக்க முடியாது. இனிஷியலா அது பார்க்கலாம், நான்லாம் ஒரு பேஜுக்கு பார்த்துருந்தேன், அப்பெல்லாம் வேலையாகல. அப்போ என்னன்னா நீங்க எழுத தான் வரும். எழுதிட்டேன்னா இது 3 அப்போ 4 நிமிஷம் இது கொடுத்துருப்பீங்க, இதுக்கு 1 நிமிஷம், இதுக்கு 1 நிமிஷம், முடிஞ்சிடும் போக. ஆனா உங்ககிட்ட இந்த கண்டென்ட் பயங்கரமான கண்டென்ட், நிறைய கண்டென்ட் இருந்துச்சு உண்டு. ஆனா அவன் கேட்ட கேள்வி சேலஞ்சஸ்க்கான கண்டென்ட். அப்ப அதை நீங்க அப்படியே இதை பண்ணி அந்த சேலஞ்சுக்கான கண்டென்ட்டா அது மாத்தணும் சொல்லி, அவ்வளவுதான். என்கிட்ட இவ்வளவு கண்டென்ட் இருந்துச்சு, ஆனா என்னால் இவ்வளவுதான் எழுத முடியும்னா அவன் கேட்ட கேள்வி அவ்வளவுதான். அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சது எல்லாத்தையும் நீங்க எழுதக்கூடாது. அதுல என்ன சேலஞ்சஸ் கேட்டிருக்கணும் அதை மட்டும் தான் நீங்க அதுல நுழைக்கணும். அதை மட்டும் எழுதினா போதும். அதுல என்ன சொல்யூஷன் வருதோ அதை மட்டும் நீங்க எடுத்தா போதும், ஓகேங்களா? அப்புறம் வேற ஏதாச்சும் டவுட் இருக்கு?